ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எப்போவும் போல் உங்களுக்கு ரொம்பவுமே புதுசான நல்ல பயனுள்ள சமையல் டிப்ஸ் எல்லாமே தருவோம். இதில் நீங்கள் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை நம்மளுடைய சமையலில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க. இது சமையலுக்கு சுவையை சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தனித்துவ நறுமணத்தையுமே கொடுக்குது. இது போல் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இதில் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கணும்னு எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலான்றதை பற்றின டிப்ஸ் தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போல். அது என்னென்னா, முதல்ல கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு துணியில் நல்லா பரப்பி தண்ணீர் முழுவதுமாக காயும் வர நல்லா வச்சுருங்க. தண்ணி முழுமையாக காயலைன்னா குளிர்சாதன பெட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க. எனவே தண்ணி நல்லா முழுமையாக காஞ்ச பிறகு அதை ஒரு பேப்பரில் நல்லா சுற்றி எடுத்துக்கணும், தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சோம்னா ஒரு வாரம் ஆனாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. கெட்டு போவதை உங்களால் எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம். மற்றொரு நல்ல முறையிலையும் நம்ம கருவேப்பிலையை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். அதாவது மற்றொரு முறை என்னென்னா, ஒரு ஐஸ் தட்டில் நம்ம சேமித்து வைக்கிறது தாங்க. நம்ம இந்த கருவேப்பிலை இலைகள் நல்லா உலர்த்தி ஒரு ஐஸ் தட்டில் போட்டு தண்ணியில் நிரப்பி ஃப்ரீசரில் நம்ம வச்சிடலாம். அப்படி நம்ம உறைஞ்சி ஸ்கியூபாக உருவாகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஜிப்லாக் பையில் போட்டு நம்ம தேவைப்படுறப்போ ஸ்கியூபை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப், சிலர் மற்றொரு முறையே இருக்குங்க. இது போல் நம்ம கருவேப்பிலையை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணலான்றதுக்கு, நம்ம கருவேப்பிலையில் நல்லா கழுவி எடுத்து நல்லா உலர்த்தி வெயிலில் அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவில் 2 நிமிஷம் நம்ம வச்சிடணும். இதனால் அது ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா அது ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு கொள்கலனில் நம்ம சேமித்து வைக்கணும். இப்படி செய்யும் பொழுது பல மாதம் வரையுமே கெட்டு போகாமல் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கும். கருவேப்பிலை மசாலா பொருட்களை சேர்த்து உங்கள் சமையலுக்கு ஒரு புதிய சுவையுமே நம்ம கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வாழைக்காய் நம்ம எப்போவுமே செஞ்சு சாப்பிடும்போது அதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது, நல்ல நன்மைகளும் இருக்குங்க. அது என்னன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. வாழைக்காயில் காணப்படுற அதிக அளவு மாவுச்சத்து பெக்டின் பசியை கட்டுப்படுத்தும். இது அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வாழைக்காய் சாப்பிட்ட உடனே வயிறு உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதே போல் வாழைக்காயில் செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய பொருட்களும் காணப்படுதுங்க. நலம் கழிக்க சிரமப்படுறவங்களாக இருப்பாங்களே, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் சாப்பிட்டு இது இந்த தீர்வாக உங்களுக்கு அமையும். வாழைக்காயில் இருக்கிற அதிக பொட்டாசியம் சத்து இயற்கை வாசோடேட்டாக செயல்பட்டு தசைகளில் சுருக்கத்துக்கும் இரத்த அழுத்தத்தையும் பிபி இருக்கு இல்லையா, அதையுமே சீராக பராமரிக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவுதுங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வாழைக்காய் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வாழைக்காய் வாழைப்பூ இதெல்லாமே நறுக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைகளில் கருமைப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைன்னா கையில் மஞ்சள் தடவிக்கணுங்க. நறுக்கியதை உடனே உப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் கலந்து நீரில் நம்ம போட்டு எடுத்துடணும். இப்படி செய்யும்பொழுது கருப்புமே படாது. கொஞ்சம் புளி தண்ணியிலுமே நம்ம இதை வைக்கும்பொழுது கெட்டு போகாமல் நல்லா நிறமும் உங்களால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம கைகளை பாதுகாத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் வாழைப்பழம் நறுக்கும் பொழுது கருப்பாக உங்களோட கையில் படியாமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பசுமையான காய்கறி மற்றும் பச்சடி செய்யும்பொழுது நம்ம ரொம்பவுமே பசுமையான காய்கறி பயன்படுத்தணும். வெள்ளரிக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே பச்சடிக்கு ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். பச்சடிக்கு சேர்க்கும்பொழுது கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வறுத்து நம்ம சேர்த்தோன்னா வாசனை நல்லாவே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் செய்யும்பொழுது பச்சடி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். பெருங்காயம் சேர்க்கும்பொழுது உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது போல் நம்ம காய்கறி பச்சடி செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிகி குக்கிங். மேலும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.